தமிழக அரசியல் களத்தில் மிக நிச்சயமாக அண்ணாமலை என்பவர் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக திகழ்வார். விஜய் அவர்களுடைய ஆட்சி அதிருப்தி சம்பாதிக்குமானால் அப்போது அண்ணாமலைக்கான ஆதரவு கூடும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. தமிழக அரசியல் களத்தில் தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை தொடங்குகிற கட்சி வெர்சஸ் திமுக என்று ஒரு மும்முனை அரசியல் களமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவருக்கு பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் இருக்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா இந்த இரண்டு கட்சிகளுடைய வாக்காளர்களில் கணிசமானவர்கள் அண்ணாமலை பக்கம் நகர்வார்கள். இந்த இரண்டு கட்சிகளிலும் அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கியிலும் இவர் சேதாரத்தை ஏற்படுத்துவார். டிஎம்கே, டிவிகே இவற்றையெல்லாம் நான் எப்படி எதிர்க்கிறேனோ அதே போல பாஜகவையும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிற ஒரு கேள்வி எழுது. பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருக்கக்கூடிய லட்சியங்கள், சித்தாந்தங்கள் தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பதற்கு வழி செய்யவில்லை என்பதுதான் அவர் வெளியே போவதற்கே காரணம். இன்றைக்கு மக்களிடையே ஏதோ ஒரு மாற்றம், எதிர்பார்ப்பு அது உருவாகி இருக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் விஜய் என்கிற அரசியல் சக்தியின் எழுச்சி. அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்தில் பாரதிய ஜனதாவை நிறுத்தி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தனியா ஒரு கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற பட்சத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு உண்டா? அண்ணாமலை அவர்களுடைய கொள்கை என்ன, இனிமேல் அவருடைய கட்சியினுடைய செயல் திட்டம் என்ன என்பதை இனிமேல் தான் அவர் விளக்கப் போகிறார். திமுக, அதிமுக, தாவேக இதற்கெல்லாம் மாற்று சக்தியாக அண்ணாமலையினுடைய கட்சி இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். பாஜகவுக்கு மாற்று சக்தி. வணக்கம் சார். வணக்கம்மா. நேரடியாக கேட்குறேன் சார், அண்ணாமலை அவர்களுடைய இந்த திடீர் முடிவு பிஜேபியினுடைய சித்து விளையாட்டுகளில் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக பேசப்படுகிறது. உண்மையா பொய்யா? இது திடீரென்று கிளப்பி விடப்படுகிறது. அதாவது வேண்டுமென்றே கட்டமைக்கப்படுகிறது. விஷமத்தனமான ஒரு பேச்சு என்று தான் நான் பார்க்கிறேன். திரு அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியை ஆரம்ப நிலையிலேயே தடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இதை கிளப்பி விடுகிறார்களோ என்று நான் சந்தேகிக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நீண்ட கடிதம் எழுதியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருக்கு. தான் கட்சியிலிருந்து விலகுவதற்கான சூழல் உருவானது பற்றி அது பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறார். அது தவிர அடுத்ததாக ஒரு இயக்கத்தை தொடங்குவதை பற்றி ஒரு வீடியோ, அதாவது சமூக வலைத்தளங்களின் மூலம் அவர் உரை நிகழ்த்தியிருக்கிறார். இந்த இரண்டும் அவருடைய நோக்கத்தை, அவருடைய மன வருத்தத்தை, பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு தனக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை, அதே நேரத்தில் இன்றைய அரசியல் சூழலில் தேவைப்படுகிற மாற்றத்தை எல்லாவற்றையும் பற்றி அந்த கடிதமும் பேசுகிறது, அவருடைய உரையும் வெளிப்படுத்துகிறது. அவருடைய கடிதத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுடைய மொழியில் பேசவில்லை. மொழியில் பேசவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கட்சிகளின் செயல்பாடு இல்லை. தேசிய கட்சிகள் என்று அவர் கூறும்போது காங்கிரஸையும் சொல்லுகிறார், பாரதிய ஜனதாவையும் சொல்லுகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இரண்டாவது, கடந்த ஓராண்டுக்கு மேலாக கட்சிக்குள் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் அவ்வப்போது விவாதித்து வந்ததாக கூறியிருக்கிறார். டிசம்பர் 5 2025 கட்சியிலிருந்து விலகும் முடிவை தான் எடுத்ததாகவும், சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரை நீங்கள் பொறுப்பில் நீடியுங்கள் என்று அப்போது கட்சி தலைமை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் இதுநாள் வரை பயணித்து வந்ததாகவும் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பேசியதை நாம் கேட்டோம். இன்றைக்கு தமிழக அரசியலில் இளைஞர்கள் மத்தியில் மாற்றமும் எதிர்பார்ப்பும் வேறு மாதிரியாக இருக்கிறது. பழைய அரசியல் பாணியை இன்றைய தமிழக இளைஞர்கள் விரும்பவில்லை, படித்தவர்கள் விரும்பவில்லை. பல பேர் அரசியலில் சலிப்புற்றிருக்கிறார்கள். அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள் அவர்கள் வேறு சாய்ஸ் என்ன என்று பார்த்தார்கள். பார்த்து தான் திரு விஜயை தேர்ந்தெடுத்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ நீண்ட அரசியல் பாரம்பரியமும் அனுபவமும் கொண்ட இயக்கங்கள், இந்த இரண்டு இயக்கங்களையும் புறந்தள்ளிவிட்டு ஒரு புதிய சக்தி மேலெழுந்து வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு மக்களிடையே ஏதோ ஒரு மாற்றம், எதிர்பார்ப்பு அது உருவாகி இருக்கிறது. அதனுடைய அடையாளம்தான் விஜய் என்கிற அரசியல் சக்தியின் எழுச்சி. ஆகவே அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்தில் பாரதிய ஜனதாவை நிறுத்தி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தாவேகா இருந்திருக்க வேண்டிய இடம் பாரதிய ஜனதா என்று அதற்கான நோக்கங்கள் அவருக்கு இருந்தன, முயற்சிகள்
அதற்காக எடுத்தார். என் மக்கள் என் யாத்திரை என்று போனார். அதற்கு முன் இருவரும் திராவிட இயக்கங்களின் அரசியலையும் எதிர்த்து அவர் ஒரு சமர் புரிந்தார். ஆனாலும் கூட தேசிய தலைமையின் சிந்தனை சித்தாந்தம் அதெல்லாம் இந்த மண்ணுக்கு ஏற்றதாக இல்லை என்பது ஒரு பார்வை. அவர் அதை உள்ளரங்கத்தில் வாதித்திருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் என்றால் மொழி பிரச்சனையோ இல்லை வேறு ஒரு விஷயமோ, தமிழகத்தினுடைய களம் வேறு மாதிரி இருக்குது, உங்களுடைய ஐடியாலஜி வேறு மாதிரி இருக்குது. நம்மள இதற்கு தகுந்த மாதிரி தகவமைத்து கொள்ளணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. பல விஷயங்கள் அதில் வெறும் நான் ஒரு உதாரணம் தான் சொன்னேன். ஆனால் பாரதிய ஜனதாவுக்கென்று ஒரு பாதை இருக்கிறது, லட்சிய பாதை இருக்கிறது, அதற்கென்று தனி சித்தாந்தம் இருக்கிறது. இதில் என்ன கிளாஷ் வந்தது என்றால், ஒருவருடைய முடிவு அல்லது அவர் செயல்படுத்த விரும்புகிற வழிமுறை, இதற்காக ஒரு கட்சி தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமா அல்லது அந்த ஒருவர் தன்னை அந்த கட்சியோடு பொருத்தி கொண்டு பயணிக்க வேண்டுமா? இந்த இடத்துல தான் முரணும் மோதலும் உருவாகிறது. ஸோ இன்றைக்கு பல பேர் நான் சமூக வலைத்தளங்களில் பார்த்தேன், அண்ணாமலையை வாழ்த்துகிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, அண்ணாமலை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதாவில் நீடிக்க விரும்புகிறோம், ஏனென்றால் எங்களுக்கு சித்தாந்தம் பெரிது, இயக்கம் பெரிது என்று கூறுகிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, அண்ணாமலை இங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினார், பாரதிய ஜனதா அதற்கு வாய்ப்பளிக்கவில்லை என்று விமர்சித்து அண்ணாமலையோடு பயணம் புறப்பட தயாராகிவிட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அண்ணாமலையை பிஜேபி தூண்டிவிட்டு போய் கட்சி ஆரம்பி, எங்களுடைய ஆளாக இரு என்று சொல்லியிருக்கும் என்று சொல்லுவதை மாதிரி ஒரு பிதற்றல் இல்லை என்பதுதான் உங்கள் முதல் கேள்விக்கு என் பதில். ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, தாவேக்காவுடைய இடம், அதாவது மக்கள் தாவேக்காவுக்கு கொடுத்த ஒரு அங்கீகாரம் பிஜேபிக்கு கிடைக்கணும்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வேலை பார்த்தாருன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதுக்காக நிறைய உழைப்புகள் போட்டார். பிஜேபியோடைய அந்த பெயரை பயன்படுத்துறதுனால தான் நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, பிஜேபி பெயர் இல்லாமல் பிஜேபியை மறைமுகமாக வச்சுக்கிட்டு ஒரு களத்தில் இறங்கலாமோ அப்படி செயல்படுறாருன்னு தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய இயக்கத்தினுடைய கொள்கையை சொல்லும் போதே மதசார்பற்ற தமிழக இளைஞர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாஜகவில் இருந்த ஒருத்தர் இந்த ஒரு கொள்கையை முன்மொழியும் போது எப்படி அது ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் திரும்ப திரும்ப பாரதிய ஜனதாவினுடைய தூண்டுதலிலோ அல்லது பாரதிய ஜனதாவுக்கு உதவுவதற்கோ அவர் வெளியே வந்தார், தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள பாஜக தடையாக இருக்கும் என்று பாஜக அனுமதியோடு வந்தார் என்பதை போல் சுற்றி வளைத்து நீங்கள் சொல்வதை நான் ஏற்கவில்லை. அண்ணாமலை அவர்களுடைய கொள்கை என்ன, இனிமேல் அவர் கட்சி அவருடைய கட்சியினுடைய செயல் திட்டம் என்ன என்பதை இனிமேல் தான் அவர் விளக்கப் போகிறார். இப்போது அவர் மேலோட்டமாக சில அவுட்லைன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எல்லா இளைஞர்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்கணும். முதல்ல ஒரு தனி மனிதன் மாறணும், அப்புறம் தான் அந்த மாற்றம் சமூகத்தில் பிரதிபலிக்க முடியும். உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து நேர்மையான அரசியல் என்பது தொடங்க வேண்டும். நேர்மையான அரசியல் என்பது முதலமைச்சர் நாற்காலியிலிருந்து தொடங்குவதல்ல. ஒரு முதலமைச்சர் யோக்கியமாக இருந்தால் ஸ்டேட்டே யோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம் அல்ல. ஒரு மந்திரி சபை 35 பேரும் நல்லவர்களாக இருந்து விட்டால் மட்டும் அந்த மாநிலமே சுத்தமாகிவிடும் என்ற அர்த்தம் அல்ல என்பதையெல்லாம் அவர் ஆழமாக விளக்கியிருக்கிறார். அதற்காகத்தான் முதல்ல அந்த ஏபிஜே அப்துல் கலாம் மறைந்த குடியரசுத் தலைவர் பேரில் ஒரு ட்ரைனிங் சென்டர் அதை உருவாக்குகிறார். அதிலே அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். ஃபார் பொலிட்டிக்கல் கிளீனினஸ், அரசியல் சுத்தமாக இருப்பதற்கு, நிர்வாகம் சுத்தமாக இருப்பதற்கு இங்கிருந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருக்கிறது. அவர் அறிவித்த 2 மணி நேரத்தில் வி த லீடர் என்கிற அந்த பக்கத்தில் 2.5 லட்சம் பேருக்கு மேல் இணைந்திருக்கிறார்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் மதிப்பிடுவது அதிமுக பாரதிய ஜனதா இந்த 2 கட்சிகளுடைய வாக்காளர்களில் கணிசமானவர்கள் அண்ணாமலை பக்கம் நகருவார்கள் என்று நான் பார்க்கிறேன். இந்த 2 கட்சிகளிலும் அந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கியிலும் இவர் சேதாரத்தை ஏற்படுத்துவார். இது தவிர விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். விஜய் அவர்களுடைய ஆட்சி அதிருப்தி சம்பாதிக்குமானால் அப்போது அண்ணாமலைக்கான ஆதரவு கூடும். ஆகவே அண்ணாமலை அவர்கள் இன்னும் பயணத்தை தொடங்கவில்லை, கட்சியை ஆரம்பிக்கவில்லை. நான் கேள்விப்படுவது, இன்று இரவு அவர் சென்னை வருகிறார். அடுத்த சில தினங்களுக்கு பிறகு அவர் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சென்று இளைஞர்களை, பொதுமக்களை, வெவ்வேறு சமூகத்தின் வெவ்வேறு தரப்பினரை சந்திப்பார். அவருடைய கட்சி தொடக்கம் என்பது அடுத்து ஒரு 2 மாதங்களாவது குறைந்தது ஆகும் என்று நான் கேள்விப்படுகிறேன். அதன் பிறகு அவர் கொடுக்கக்கூடிய செயல் திட்டம், அவருடைய தாட் என்ன என்பது அதன் பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் தமிழக அரசியல் களத்தில் மிக நிச்சயமாக
அண்ணாமலை என்பவர் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக திகழ்வார். அதை மட்டும் என்னால் அறுதியிட்டு சொல்ல முடியும். அவருக்கு பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். தொடர்ந்து அண்ணாமலை அவர்களை பாஜக இயக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் நீங்கள் முன்வைக்கிறீங்க. இந்த வாதத்துக்கு நம்ம பிறகு வரும். அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டிஎம்கே டிவிகே இவற்றையெல்லாம் நான் எப்படி எதிர்க்கிறேனோ அதே போல பாஜகவையும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிற ஒரு கேள்வி எழுது சார். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவில் ஒன்று பிற கட்சிகளால் விமர்சிக்கப்படும் போது அண்ணாமலையும் அந்த முடிவு குறித்து எடை போடுவார். நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாத முடிவாக இருந்தால் அவர் அதற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்வார். அதற்கு ரீசண்டாக அந்த 9ஆம் வகுப்புக்கு அந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமான அந்த திடீர் உத்தரவு, அதற்கு அவர் தெரிவித்த எதிர்ப்பே அதற்கு ஒரு சான்று. பாரதிய ஜனதா கட்சியை பல விஷயங்களில் ஆதரித்து கொண்டு அவர் ஒரு மாற்று சக்தியாக அல்லது அரசியல் செய்வது என்பது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு குறைவு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாயலோடு தான் அவர் அரசியல் நடத்துகிறார் என்பதை நிரூபிக்கிற வகையில் அது ஆகிவிடும். ஆகவே நிச்சயமாக விமர்சிக்க வேண்டிய விஷயங்களை தயக்கமின்றி மத்திய அரசு தவறு செய்தாலும் விமர்சிப்பார் என்பதுதான் என் பார்வை. ஓகே, தொடர்ந்து இவர் மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களையுமே முன்வைப்பார். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பார் என்று நீங்கள் திணிக்காதீர்கள். மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியம் நேரிட்டால் தயங்காமல் எதிர்க்கக்கூடியவர் தான் திரு அண்ணாமலை என்று நான் பார்க்கிறேன். ஓகே, பொதுவாக நடிகர்கள் அரசியலை நோக்கி வரும்பொழுதே அவங்க பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு லேபிள் குத்தப்படும். பாஜகவிலிருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு அந்த லேபிள் முற்றிலும் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க களத்திலையும்? பாரதிய ஜனதாவின் முத்திரையோடு அவர் வெளியே வருகிறார் என்று நீங்கள் சொல்லுவதில் ஒரு பகுதி தான் உண்மை, முழு உண்மை அல்ல. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடு காரணமாக ஈர்க்கப்பட்டு பாரதிய ஜனதாவில் இணைந்தவர் திரு அண்ணாமலை. அதில் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கொண்டிருக்கக்கூடிய லட்சியங்கள், சித்தாந்தங்கள் தமிழகத்தில் கட்சியை வளர்ப்பதற்கு வழி செய்யவில்லை என்பதுதான் அவர் வெளியே போவதற்கே காரணம். ஆகவே அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் உணர வேண்டும். பாரதிய ஜனதாவுக்கு சர்டன் பிலாசபிஸ் இருக்கு, தாட்ஸ் இருக்கு. அதிலிருந்து விலகாமல் தான் அந்த கட்சி போகும். அதிலிருந்து அந்த கட்சி விலகாது. அப்படியானால் கட்சியை வளர்ப்பதற்கு முடியாது என்று இவர் கருதுகிறார். ஆகவே ஒரு திசை, அதனால தான் சொன்னார், நான் பயணிப்பதற்கான திசையை நான் தீர்மானிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது என்கிறார். ஆகவே நீங்கள் என்ன ஆதரவு கிடைக்கும் என்று கேட்கிறீர்கள். பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் கிடைத்த ஒரு செல்வாக்கு, அலட்சியப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த பாரதிய ஜனதா தமிழகத்தில் இன்றைக்கு கண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி, இதற்கு குறிப்பிடத்தக்க பங்கை செலுத்தி இருப்பவர் திரு அண்ணாமலை. அவருக்கென்று ஆதரவாளர் வட்டம் இருக்கிறது என்று கூட சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறது. அவருடைய செயல்பாடு காரணமாக ஈர்க்கப்பட்டவர்கள். துணிச்சலாக திமுக ஆட்சியில் இருந்தபோது அதை கடுமையாக எதிர்த்தார். அப்படி எதிர்க்கிறத அந்த தன்மை இருக்கிறது அல்லவா, போடு வழக்கு நான் சந்திக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தன்மை, அது இளைஞர்களை ஈர்த்தது. ஆகவே அண்ணாமலை அவர்கள், அவருக்கு ஒரு அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க இடம் காத்திருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் கட்சியிலிருந்து விலகிறவர் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் அமித்ஷா அவர்களை போய் 2 வாட்டி சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. நான் இதே மாதிரி ஒரு நிருபரை சந்திச்சு பேசும்போது அவருமே இந்த ஒரு கேள்வி என்கிட்ட முன் வச்சிருந்தாரு. இல்லைம்மா, அந்த ஒரு கட்சி அவருக்கு நிறைய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்பிட்டு உட்கார முடியாது. அரசியலுக்கு இவர் தான் வகித்து வந்த ஐபிஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் இணைகிறார். அவரே கூறியிருப்பதை போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அழைப்பு விடுத்து அந்த அழைப்பை மரியாதையோடு சொல்லிவிட்டு, நான் இல்லை சார், நான் பிஜேபியில் சேரலான் இருக்கேன்னு சொல்லிட்டு வரார். வந்தவருக்கு 8 மாதங்கள் என்று நினைக்கிறேன், சுமார் 8 மாதங்களுக்குள் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவி தரப்படுகிறது. அது தவிர அவருக்கு நேஷனல் பிரைம் மினிஸ்டருடைய காரில் ஏற்றிட்டு போகிறார். பிரைம் மினிஸ்டருக்கு வந்தாருன்னா அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அவருக்கு தரப்படுகிறது. கட்சியில் அவருக்கு சில சோர்வு ஏற்படுகிறது, பின்னடைவு ஏற்படுகிறது, தான் விரும்பியதை செயல்பட முடியாமல் போகிறது, இதெல்லாம் தனி. கட்சி அவருக்கு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது. அப்படிப்பட்ட முக்கியத்துவம் தந்திருக்கக்கூடிய தலைவர்களிடம் நேரில் சொல்லிவிட்டு, தனது எண்ணங்களையெல்லாம் மனசில் இருப்பதையெல்லாம் கொட்டிவிட்டு வர வேண்டும் என்று அவர் கருதியது நாகரிகமான அரசியல், கண்ணியமான அரசியல், மரியாதை. அந்த மரியாதையை அவர் கடைபிடித்திருக்கிறார். அவர் போன இடத்துல உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடும், நம்ம கூட கேள்விப்பட்டோம், டிவிலெலாம் சொன்னாங்க, அவர் தலைநகரிலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்
திரு நயினார் நாகேந்திரன் அவசரமாக வரும்போது கூடியிருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்தன. ஆகவே அவர் முதலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவரை சந்தித்தார், அவரிடத்தில் இந்த கடிதத்தை கொடுத்தார். பிறகு உள்துறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். சந்தித்து நீண்ட நேரம் கட்சியில் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், தன்னுடைய செயல்பட முடியாத தன்மை, தான் விரும்புகிற வழியில் பயணிக்க விரும்புவது, இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆகவே அங்கே டெல்லி பயணத்தில் ஏதோ சிக்கல், அதன் பிறகு இருந்த முடிவை எடுத்தார். அதற்கு பின்னணியில் பிஜேபி இருக்குமா, இதெல்லாம் ஒரு கற்பனை. டெல்லியில் நேரடியாக போய் தன்னை ஊக்கப்படுத்திய ஆதரவு தெரிவித்த தலைவர்களிடம் நேரடியாக போய் தன்னுடைய புதிய முடிவை தெரிவித்து விட்டு வருவது என்பது அவர் கடைப்பிடித்த அரசியல் நாகரிகம், பண்பாடு என்று நான் பார்க்கிறேன். ஓகே, இப்போது அண்ணாமலை அவருடைய விலகல் பாஜகவுக்காக இருக்கட்டும், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பின்னடைவையோ இல்லை ஒரு பதவி பறிபோகிறதுக்கான ஒரு வாய்ப்பையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி இருப்பது அவர் தொடங்கப் போகிற புதிய இயக்கத்தின்பால் பலரை கொண்டு போய் சேர்க்கும். பாஜகவுக்கு பின்னடைவு தான். அந்த புதிய இயக்கத்தில் சேருபவர்கள் ஏற்கனவே பாஜகவில் இருந்தவர்களாகவும் இருப்பார்கள், புதிதாக அரசியலில் போய் சேர வேண்டும் என்று கருதுகிறவர்களாகவும் இருப்பார்கள். என்னிடத்திலேயே தொலைபேசியில் குறைந்தது 20 பேர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்னிடம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கிறார்கள். பெருமையாக தம்ஸ்அப் போட்டு வி ஜாயின்டு, வி த லீடர் என்று அனுப்பியிருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன்னா, பிஜேபி பீப்புளும் அடுத்த சில நாட்களில் கீழ் லெவலில் ஸ்லோவாக மூவ் ஆவாங்க. அண்ணாமலை வந்த உடனே சாரையாக போய் சந்திப்பாங்க, அவர் டூர் பண்ணுறப்ப சந்திப்பாங்க, அப்போ சேருவாங்க. ஸோ பாஜகவுக்கு பின்னடைவு தான் ஏற்படும். இன்னொன்று, அதிமுக ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்களும் அதிமுக இப்படி தேய்ந்து கொண்டிருப்பதால், அதிமுகவினுடைய செயல்பாடற்ற தன்மையால் மனம் வெதும்பி இருப்பவர்கள் அண்ணாமலையை ஆதரிக்கலாம் என்ற முடிவை எடுப்பார்கள். நம்ம முன்னாடி பேசும்பொழுதுமே சொல்லியிருந்தோம், அண்ணாமலை அவர்களுமே அந்த ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு உடனே எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்னே சொல்லலாம், முதலமைச்சர் பெயர்களுடைய பட்டியலில் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பரவலான ஒரு செய்தி பரப்பப்பட்டது. இப்போ அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி தனியாக ஒரு கட்சி தொடங்க போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு உண்டா? அது குறித்து நான் யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரு அண்ணாமலை மீது ஒரு அன்பு உண்டு என்பதை நான் நன்கு அறிவேன். அதேபோல் அண்ணாமலை அவர்களுக்கு அவர் பால் பெரிய மரியாதை உண்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் திரு அண்ணாமலை அவர்கள் 2-3 முறை பாரதிய ஜனதாவில் அவர் பயணித்த போது கலந்து பேசி ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே இப்போதைய முடிவுக்கு பிறகு இந்த முடிவை குறித்து இனிமேல் தெரிவிக்கலாம் அல்லது முன்கூட்டியே தெரிவித்திருக்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் நான் கருதுகிறேன். யூகங்களின் அடிப்படையில் பேசாமல் சொல்லுவதானால், அண்ணாமலை என்பவர் ஒரு துணிச்சலான, நேர்மையான, ஒரு தைரியமான, போல்டு பாலிட்டிஷியன் என்கிற அபிப்பிராயம் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு உண்டு. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் கூட பாஜகவில் இருக்கவங்களும் இணையலாம், சூப்பர் ஸ்டார் அவர்கள் சப்போர்ட் பண்ணுறாரு இல்லைனாலுமே அந்த ஒரு பேச்சு அடிப்படுது இல்லையா? இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒரு கிளை குடும்பமாக அது இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா திமுக கிட்ட இருந்து முரண்பட்டு தான் மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாச்சு. அதே போல தானே பேரலா இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. திமுக, அதிமுக, தாவேக இதற்கெல்லாம் மாற்று சக்தியாக அண்ணாமலையினுடைய கட்சி இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். பாஜகவுக்கு மாற்று சக்தியா இருக்கதா? இல்லை, பாஜகவினால தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ண முடியல. இவருக்குன்னு தனியாக சில ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸை பாஜக வழியாக செய்ய முடியாது. நீங்கள் திரும்பவும் எப்படி கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். அண்ணாமலை அவர்கள் ஒரு தூய்மையான மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு, ஒரே ஆள் தான் திரும்ப திரும்ப எம்எல்ஏன்றது என் கட்சியில் இருக்காதுன்றார். புதிய வெள்ளம் நதியில் பாய்வதைப் போல புதிய ரத்தம் இளைஞர்கள் வரட்டும், வெவ்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் வரட்டும். ஆகவே எல்லோருக்குமான ஒரு ஸ்பேஸ் இருக்க வேண்டும் அரசியலில். டெக்னோக்ராட்ஸுக்கும் இருக்கணும், வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இருக்கணும், சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு சோஷியல் அவேர்னஸோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இயக்கமாக தனது இயக்கம் இருக்கும் என்கிறார்.
அவர் என்னென்ன செயல் திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பது அவரது கட்சி அறிவிப்பின் போது தான் நமக்கு தெரிய வரும். சரி, ஓகே. அவருடைய நடவடிக்கை பொறுத்தே நாம வந்து இந்த கலந்துரையாடலை தொடரலாம்னு நினைக்கிறேன். வெல், அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, தாவேகா கட்சியை தொடங்கின பிறகு அதிமுகங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. திமுக தன்னுடைய பெரும்பான்மையை இழந்தது அப்படின்னே சொல்லலாம். இது தாவேகாவுடைய வருகையால் நடந்தது. இப்போ அண்ணாமலை அவருடைய இந்த புதிய கட்சி எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தமிழக அரசியல் களத்தில்? தமிழக அரசியல் களத்தில் தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை தொடங்குகிற கட்சி வெர்சஸ் திமுக என்று ஒரு மும்முனை அரசியல் களமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திராவிட சித்தாந்தத்திற்கு பல விஷயங்களில் மாற்று கருத்து கொண்டவர் அண்ணாமலை. அதே போல் இந்த அரசனுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவராகவும் அண்ணாமலை இருப்பார். அண்ணாமலை என்பவர் உங்களுக்கு எப்படின்னு கேளுங்க, ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்லேயே இருக்கக்கூடியவர், பொலிட்டிக்கலில் லைம் லைட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். இன்னொன்று, சமூக வலைத்தளங்களின் மூலம் அரசியலில் ஒரு கேந்திரமான இடத்திற்கு வந்த தாவேகா அந்த சமூக வலைத்தளங்களை தாவேகா அளவுக்கு நிகராக, அதைவிட கூடுதலாக எஃபெக்டிவாக ஹேண்டில் செய்யக்கூடியவர் அண்ணாமலை. சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆகவே அண்ணாமலை என்பவர் அலட்சியப்படுத்த முடியாத அரசியல் சக்தி என்று நான் பார்க்கிறேன். அண்ணாமலை அவருடைய செய்தி எந்த அளவில் ஊடகத்தில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டதோ அதே போல் இப்போது KN நேரு அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது, பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு செய்தியை ஒரு நிருபராக நீங்கள் எப்படி அணுகிறீங்க? அந்த ஒரு கோணத்திலே தொடங்கலாம். இல்லை, அமலாக்கத்துறை ஏற்கனவே வழக்கு தொடருவதற்கு அனுமதி கேட்டு போலீஸுக்கு கடிதம் எழுதியது. அதை முந்தைய அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று கடந்த சில தினங்களாக ஆங்கில பத்திரிகைகளிலே செய்தி வந்தது. அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அவ்வளவுதான், அந்த ஒரு செய்தியே ஒரு இதுவாக இல்லை, அந்த நடவடிக்கையை கைவிட முடியாத நிலை இந்த அரசுக்கு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே. இப்போ தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலையுமே வந்து காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய கூட்டணி தேவைப்படும் நிலையில் திமுகவினுடைய நகர்வு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் கலந்து கொள்ளுகிற கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். அதே நேரத்தில் அங்கே எடுக்கப்படுகிற முடிவுகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்திருக்கிறது. விஜய்க்கு காங்கிரஸ் கையை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால்தான் லாட்ரி சீட்டிலே பம்பர் பரிசு கிடைத்ததைப் போல காங்கிரஸுக்கு ஒரு கூடுதல் ராஜ்யசபா சீட்டு கிடைத்திருக்கிறது. 15 நாட்களுக்கு முன் அல்லது ஒரு மாதத்திற்கு முன் தேர்தல் முடிவு வெளிவருகிற சமயத்தில், அதாவது அந்த தேர்தல் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு 2 மாதத்திற்கு முன் ஒரு ராஜ்யசபா சீட்டு ஓசியில் காங்கிரஸுக்கு திமுகவிடம் கிடைத்தது. இன்றைக்கு விஜயிடம் ஓசியில் ஒரு சீட்டு கிடைத்திருக்கிறது. விஜய்க்கு காங்கிரஸ் கையை பிடித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸிடம் 5 எம்எல்ஏக்கள் சீட் இருக்கிறது. ஆகவே தான் ஒரு MP சீட்டை கொடுத்திருக்கிறார், தானமாக கொடுத்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை நீங்கள் கேட்டது போல மத்தியில் யாரை அடையாளம் காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். கிட்டத்தட்ட இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. அரசியலில் என்ன மாற்றம் வேண்டுமானாலும் நிகழலாம் என்பது மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் உங்களுடைய அரசியல் தொடர்பான கருத்துக்கள் என்னோட பகிர்ந்திருக்கீங்க. நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream.